வியாசர்பாடி பகுதியில் இருக்கிற அந்த கணேசபுரம் அந்த பகுதியில் இருக்கிற தெருவில் தான் நிற்கிறோம். இங்கே வந்துட்டு முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்குது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட வருஷ கணக்காகவே, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாட்டிலாம் நான் 75 வருஷமாக இங்கே தான்ப்பா இருக்கேன், இப்போ இதே நிலைமை தான் நீடிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாருமே வந்து இங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் ஆக்சுவலி நிற்கும். அந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து இந்த சைடு வர்றதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ரோட்லேயும் தண்ணி நிற்குது. இப்போ எந்த பக்கம் திரும்பி இருக்காங்களோ அந்த சைடு இருக்கிற ரோடு, அந்த வியாசர்பாடி ஜீவா பிரிட்ஜ், அதுதான் சப்வே, அங்கேயும் தண்ணி நிற்குது. ஸோ ஆம்புலன்ஸால் உள்ளே போக முடியல. அதனால தான் இப்போ அவங்க திரும்ப வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி 108 ஆம்புலன்ஸ்க்காக, மருத்துவ தேவைகளுக்காக, ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட மருத்துவ தேவைகளுக்குன்னு எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கும் கூட அந்த உதவி செய்கிறவங்க வர முடியாத சுச்சுவேஷன் தான் வந்து இந்த பகுதியில் நீடிக்குது. நீங்கள் இங்கே இருக்கிற விஷுவல்ஸ் கூட பார்க்க நேரிடும். பல பேர் வந்து இந்த தண்ணியிலேயே தான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க வர்றாங்க. வயசான பாட்டிங்க அவங்களாம் நடந்து வராங்க, குழந்தை வச்சிருக்கிறவங்க நடந்து வராங்க. கேட்கும் போதே சொல்றாங்க, பயமா இருக்குது, எங்க குழி இருக்கும், தடிக்கி விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, எங்களால வீட்லயே இருக்க முடியாது, ஏதாவது பொருள் வாங்கணும்னா வந்துதானே ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க.